வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் கோவம் வந்துடும். சரி, ஓகே. டின்னர் சாப்பிட்டீங்களா? இப்போதைக்கு நம்மளுக்கு இதுதான் டின்னர். இப்போ தான் வந்தேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு. காலைல ஒரு 10 மணிக்கு கிளம்புனேன் கொரியர் கொடுத்து முடிச்சு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். பால் சோறு, நம்ம தக்காளி தொக்கு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் சாப்பாடு கலந்துக்கினேன். இது வந்து நம்ம மரத்தில் இருந்த முருங்காய். இது வெங்காய வடாகம், வெங்காய வத்தல்னுவாங்க. சாரி, என்ன வத்தல் இது? பகடா வத்தல். நல்லா முறுமுறுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த வத்தல். ஓகே, இதே நாங்கள் சேல்ஸ் பண்ணோன்னு வச்சுங்களேன். ரைட், இப்போ நான் இதுதான் பயன் பண்ணி சாப்பிட போகிறது. மதியம் நான் சாப்பிடல, ஸோ அந்த சாப்பாடில் கொஞ்சம் பால் கலக்கினேன். அப்பா, முதுகுலாம் வலிக்குது இன்னைக்கு ரொம்ப தூரம் லாங் டெலிவரி, ரொம்ப லாங் போயிட்டேன். அதாவது 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சொல்கிறேன். கொஞ்சம் தள்ளி போனால் அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தானே, அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தானே, அங்கேருந்து 2, அப்படியே போயிட்டே இருந்துட்டேன் நான் இன்றைக்கி. ஸோ டயர்டு. காலைல 10 மணி ஸ்டார்ட் முடிச்சிட்டேன். இப்போது நாளைக்கு ஒரு நாள் ஃபுல் டே ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறேன். எப்படி வரும்னு தெரியாது. நம்ம எப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம், அன்றைக்கி தான் ஆர்டர் நிறைய வரும். ஓகே, நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு தூங்கிட்டு கூட இருப்பீங்க. சனிக்கிழமை நைட்டு ஹாப்பியாக தூங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. நீங்களும் சாப்பிட்டீங்களா? முடிஞ்சால் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சாப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தக்காளி ஊறுகாய் இருக்கு இல்லையா, தக்காளி தொக்கு, வத்த குழம்பு தக்காளி தொக்கு, அதுதான் இது. சும்மா கொஞ்சோண்டு கலந்து வச்சுட்டு கொஞ்சம் பால் சாதம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது காரம்லாம் அவ்வளோ இருக்காது, கரெக்டாக. அதாவது நிறைய சாப்பாடுக்கு 1 ஸ்பூன் போட்ட போதும் கரெக்டாக இருக்கும். வத்த குழம்பு அப்படி தான், பிரண்டையும் அப்படி தான், தக்காளி அப்படி தான். ஓகே, குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.